ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய மொபைலில் பவர் பட்டனை நீங்க வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து அந்த பவர் ஆஃப் மெனு, ரீஸ்டார்ட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா வராது. உங்களுக்கு வந்து பாருங்க அந்த கூகுள் ஜெமினி அந்த அசிஸ்டன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ இது வந்து பாருங்க, இது வந்து ஓப்போ மொபைலு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து இருக்கும். இது எப்படி சால்வ் பண்ணலாம், நம்ம வந்து பவர் ஆஃப் மெனு எப்படி வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பவர் ஆஃப் பண்றதுக்காகவும் ரீஸ்டார்ட் பண்றதுக்காகவும் நீங்க வந்து எத்தனை டைம் லாங் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பாருங்க ஆஸ்க் ஜெமினி சொல்லிட்டு இது போல தான் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்த கூகுள் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம், அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து பவர் ஆஃப் மெனு செட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ செட்டிங்ஸ் பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ்ல வந்து பாருங்க ஆக்சஸிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் சொல்லிட்டு இருக்கும். கன்வீனியன்ஸ் ஓகே, இது வந்து கிளிக் பண்ணுங்க. அக்சஸிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு பவர் பட்டன் சொல்லிட்டு இருக்கும் ஒரு ஆப்ஷன். பவர் பட்டன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பவர் பட்டனை கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து பவர் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். பவர் பட்டன் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க பவர் பட்டன் சொல்லிட்டு இப்போ இது வந்து பாருங்க பிரஸ் அண்ட் ஹோல்டு த பவர் பட்டன் சொல்லிட்டு, அதாவது நீங்க பவர் பட்டனை நீங்க வந்து பிரஸ் பண்ணும்போது ஹோல்டு பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த செட்டிங்ஸ்ல. ஓகே, இப்போ அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க பிரஸ் அண்ட் ஹோல்டு த பவர் பட்டன் அப்படின்றது இருக்கு பாருங்க, அது பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து அதை கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ எனக்கு வந்து இதுல டிஜிட்டல் அசிஸ்டன்ட் கூகுள் அசிஸ்டன்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கு. இப்போ இதுல வந்து பவர் மெனு அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பவர் மெனுல செலக்ட் பண்ணதான் பவர் பட்டன் லாங் பிரஸ் பண்ணும்போது அந்த மெனு வந்து வரும். இப்போ பவர் மெனு வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு பிறகு இப்போ நீங்க பேக் வந்துருங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த பேஜ் விட்டு நான் டோட்டலா பேக் வந்துறேன். இப்போ நீங்க வந்து டோட்டலா பேக் வந்துட்டு இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல பவர் பட்டனை இப்போ நீங்க வந்து லாங் பிரஸ் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அதாவது பவர் பட்டன் அழுத்தி நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து பவர் பட்டனை வந்து லாங் பிரஸ் பண்றேன், ஹோல்ட் பண்றேன். இப்போ வந்து பவர் பட்டன் இது போல ஹோல்ட் பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ இந்த மெனு வந்து வந்துடும். இப்போ ரீஸ்டார்ட் பண்றதுக்காகவும் பவர் ஆஃப் பண்றதுக்காகவும் இப்போ மெனு வந்து வந்துருச்சு பாருங்க. இப்போ நீங்க வந்து ரீஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும் அல்லது பவர் ஆஃப் பண்றதா இருக்கட்டும் நீங்க வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து இப்படி தான் வந்து நம்ம செட் பண்ணணும். நம்ம வந்து கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்றத நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பவர் ஆஃப் மெனு இப்படி தான் நம்ம வந்து செட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பார்த்து இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.